السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال أعوذ بالله أن نكون من الجاهلين. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குரானிலே ஒரு பெரிய அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தின் பெயர் பக்ரா, மாடு என்ற பொருளில் உள்ள ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்திற்கு ஏன் இவ்வாறு பெயர் வந்தது என்று சொன்னால், மாடு குறித்த ஒரு நிகழ்வு அந்த அத்தியாயத்திலே இடம்பெறுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே பனு இஸ்ரவேலர்களிலே ஒருவர் கொலை கொண்டு விடுகிறார். அவர் யாரால் கொல்லப்பட்டார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நபியிடத்திலே முறையிடுகிறார்கள். நபியை இறைவனிடத்திலே கேளுங்கள், இதற்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று கேட்டபோது அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய வாலை எடுத்து இறந்து போனவரை அடித்தால் விடை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவங்க குழம்பி போயிடுறாங்க. என்னடா கொலைக்கும் மாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டு, அத்தத்தஹித்னா ஹுஸ்வா, எங்களை நீங்கள் கேலி செய்கிறீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், மடையர்களின் வேலையை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. கேலி செய்தல் என்பது மடையர்களுடைய வேலை. கேலி செய்யவே கூடாதா என்றால் அப்படி அல்ல. ஒரு அளவிற்கு நகைச்சுவை இருக்கலாம். மொத்தத்தில் எல்லா நேரமும் கேலி, எதற்கெடுத்தாலும் கேலி, எல்லோரிடத்திலும் கேலி என்பது மடையர்களுடைய வேலை என்பதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நகைச்சுவையாக பேசியிருக்கிறார்கள். ஒரு வயதான மூதாட்டி நபியிடத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள்லாம் சொர்க்கம் போக முடியாதுமா அப்படின்ட்டாங்க. அந்த பெண்மணிக்கு ரொம்ப வருத்தம். உண்மை பேசுகிற, இறைவிடத்தில் பரிந்து பேசுவதற்கான சகல வாய்ப்பும் பெற்ற ஒரு மனிதரால் நான் சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லிவிட்டார்களே என்று கவலையோடு திரும்பும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை மீண்டும் அழைத்து, ஏம்மா, இதே கோலத்தில் நீங்கள் போக முடியாது, நீங்கள் குமரிகளாக இளவயதுடையவர்களாக மாற்றப்பட்டு தான் சொர்க்கம் செல்வீர்கள், சென்று வாருங்கள் என்று சொன்ன பிறகுதான் அந்த பெண்மணிக்கு நிம்மதி வந்தது. இப்படி ஒரு நகைச்சுவை நபியுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அதுபோல இன்னொரு தோழர் ஒரு சமயத்திலே தனக்கு வாகனம் வேண்டும், ஒரு ஒட்டகம் தாருங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பணியாளரை படித்தார்கள். பணியாற்ற சொன்னாங்க, இவருக்கு ஒரு ஒட்டகக்குட்டி கொடுங்க அப்படின்னாங்க. அவர், இல்லை யார சொல்லுதா, ஒட்டகக்குட்டி எனக்கு எதற்கு, ஒரு ஒட்டகம் வேண்டும், பெரிய ஒட்டகம் வேண்டும் என்று அவர் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இல்லை ஒட்டகக்குட்டி கொடுங்க என்று சொல்ல, இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. உரையாடல் ஏழுகிறது. ரொம்ப வெறுத்து போய் அவர் சொன்னார், இந்த குட்டியை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் வாகனத்தில் செல்ல வேண்டும் என்றல்லவா நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், பெரிய ஒட்டகத்தை கேட்டால் நீங்கள் ஒட்டக குட்டி தர்றேன்னீங்களே அப்படின்னு அவங்க சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டு சொன்னார்கள், எல்லா ஒட்டகமும் அதனுடைய அம்மாவிற்கு குட்டி தான், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாகனத்தில் போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஒட்டகம் கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பினார்கள். இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம் என்பது, நகைச்சுவை என்பது இருக்கலாம். வாழ்வினுடைய இறுக்கத்தை ஒரு அடர்த்தியான நிலையை கொஞ்சம் இழக வைத்து, கொஞ்சம் மென்மைப்படுத்தி, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவதற்காக நகைச்சுவை இருக்கலாம். அது உணவிலே தொட்டுக்கொள்ளுகிற ஊறுகாயை போல இருக்க வேண்டும். ஆனால் சில இடத்தில் நகைச்சுவை என்று பார்த்தால் முழுக்க நகைச்சுவை தான், மொத்த சோறும் நகைச்சுவை என்கிற அளவிற்கு இருக்கிறது. அது திகட்டிவிடும், அவர்கள் மேலே மரியாதை இல்லாமல் ஆக்கிவிடும். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கேலி செய்வது மடையர்களின் பண்பு, அந்த பண்பை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கிறேன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மாடு அறுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்.
இப்போ அவங்க கேட்குறாங்க, மாடுன்னா எப்படி இருக்கணும், எத்தனை வயதுடைய மாடாக, என்ன நிறமுடைய மாடாக, எந்த இனத்தை சார்ந்த மாடாக இருக்குன்னு சொல்லி கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இவங்க கேள்வி கேட்க 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய பதிலை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே இந்த நிறைய வர்ணனைகள் வந்த பிறகு, நிறைய கண்டிஷன்ஸ் வந்த பிறகு, அப்படிப்பட்ட மாட்டை தேடுவது இயலாமல் போய்விட்ட அந்த பொழுதிலே கடைசி அவங்க சொல்கிறாங்க, இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக், நாங்கள் லமுஹ்ததுன், இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததுன், அல்லாஹ் நாடினால் அந்த மாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த மாடு கிடைச்சிது. இந்த நிகழ்வை பற்றி பின்னாடிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அவங்க மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லலைன்னா கியாம நாள் வரைக்கும் மாட்டை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கண்ணில் காட்ட மாட்டான்னு சொன்னாங்க. அப்போ இந்த நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், அதிக கேள்விகள் ஆபத்தானது. தேவைக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும், ஒரு விளக்கத்திற்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காகத்தான் கேள்விகள் இருக்க வேண்டுமே ஒழிய, திக்கு முக்காடக்கூடிய அளவிற்கு கேள்விகளை நாம் அடுக்கினால் அங்கிருந்து வரக்கூடிய பதில்கள் நம்மை செயலற்று போகச் செய்துவிடும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சொல்லக்கூடிய அத்துணை நிபந்தனைகளை நம்மால் கேட்டுக்கொள்ள முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மாணவர் எப்போதுமே கேள்வி கேட்கறதே இல்லை. அப்போ அவரை கொஞ்சம் தூண்டலாம் என்பதற்காக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஏன்பா கிளாஸில் ரொம்ப அமைதியாகவே இருக்கிய, ஏதாவது ஒரு கேள்வி கேள அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் அவர் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார், நான் ஆற்றிலே குளிக்கும்போது கிபிலாவை முன்னோக்கி குளிக்க வேண்டுமா பின்னோக்கி குளிக்க வேண்டுமான்னு ஒரு தேவையற்ற ஒரு கேள்வி கேட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இதுக்கு நீ கேட்காமலே இருந்துடலாம்ப்பா அப்படின்னு. கேள்வி என்பது அறிவுபூர்வமாக இருக்கணும். கேள்வி என்பது நம்முடைய அறிவை விசாலப்படுத்தணும். அஸ்வாலு ஷிஃபாவுல் ஐயி என்று சொல்லுவார்கள். அறியாமையினுடைய நிவாரணம் என்பது கேள்வி. அதனால் கேள்வி கேட்கணும், கேட்டுக்கொண்டே போகக்கூடாது. இந்த பனு இஸ்ரவேலர்கள் நிறைய கேட்டாங்க. கடைசி இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மாட்டை கொடுத்தான். அந்த மாட்டை கண்டுபிடிச்சு அவங்க மாட்டை எடுத்து அதனுடைய வாலை எடுத்து அந்த பிரேதத்தின் மீது அடிக்கும்போது அது எழுந்து தன்னை கொன்றவன் யார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் இறந்து போனது என்று ஹதீஸில் எழுதுகிறாங்க. மிஷ்காத் என்கிற கிதாபினுடைய விரிவுரை மிர்காத்தில் எழுதுகிறாங்க, இந்த கொலை எதற்காக நடந்ததுன்னு சொன்னால், அவர் பெண்ணு தரமாட்டேன்னு சொன்னார். அவர் பெண்ணு கேட்டிருக்காங்க, அவர்கிட்ட பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவரை கொன்று விட்டார்கள் என்று ஒரு கூடுதல் தகவல் இருக்கிறது. இதுதான் இந்த பக்கரா என்கிற பெயர் இடம்பெறுவதற்கான காரணம். இந்த சின்னஞ்சிறு நிகழ்விலே நமக்கு பல பாடங்கள் கிடைக்கிறது. ஒன்று, அதிகமாக கேலி செய்யக்கூடாது. இரண்டாவது, அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது. இந்த இரண்டும் மிக மோசமான பண்புகள். இதை தாண்டி நபி என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கட்டுப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களில் தான் நம்மோடு பேசுவார்கள், நமக்கு வழிகாட்டுவார்கள். எனவே அதிலே மாற்று கருத்து கொள்ளவோ, அதிகமாக கேள்வி கேட்கவோ, புதிய விசாரணை நடத்தவோ என்றெல்லாம் இல்லாமல் என்ன சொல்லுகிறார்களோ அப்படியே கேட்கிற ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஜெயம் பெறும் என்கிற பாடத்தை இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இத்தகைய நல்ல மக்களாக வாழ்வதற்கான தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.